ஒரு சின்ன பெட்டியில் ஒரு கிளி குஞ்சியை ஒரு கிளியை வைத்துக்கொண்டு ஜோசியம் சொல்வதற்கு தயாராக உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஒரு காவி வேட்டி கட்டி கொண்டு அந்த கிளியை வைத்துக்கொண்டு கையில் கொஞ்சம் நெல் வச்சுன்னு உட்காந்தார். நானும் போய் அவர் கூட எதிரில் உட்காந்தேன். அவர் என்னை பார்த்தோடனே நான் அவருடைய தொழிலுக்கு போட்டியாக வந்துட்டனோ என்கிற மாதிரி என்னை பார்த்தார். நான் சொன்னேன், இல்லை சும்மா தான் உட்காந்துக்கிறோம், நம்ம நண்பர்களாக ஐயப்பன் கோயிலுக்கு போய்க்கிறாங்கன்னு சொன்னேன். அவர், சார் ஜோசியம் பார்க்குறீங்களா என்று கேட்டார். எனக்கு உள்ளுக்குள்ளே உதறல் இருந்துச்சு. என்னென்னா இவர் வேறு ஏதாவது நீ தேர மாட்ட, இன்னும் 2 வருஷம்தான் அப்படி ஏதாவது சொல்லிட்டாருன்னா இந்த பயத்திலே நம்ம போயிடுவோம் அப்படின்னு. இல்லை சார் வேணாம்லாம் சொன்னேன். கொஞ்சம் நேரத்தில் பார்க்கணுன்ற ஆர்வம் எனக்கு அதிகமாகிடுச்சு. உடனே அவர் அந்த கிளிக்கிட்ட பேசினார். வெளியே வாடா, ஐயாவுக்கு ஒரு நல்ல கார்டு எடு அப்படின்னார். இங்கிலீஷும் தெரியுது அந்த கிளிக்கு, தமிழும் தெரியுது. அவன் அது ரொம்ப க்ளீனாக நிறைய கார்டுகளை எடுத்துகிட்டு ஒரு கார்டை எடுத்து அவர் கையில் கொடுத்துச்சு. கொடுத்தோடனே எனக்கு திக்குந்து. இப்போ யம தர்மராஜா வந்திருந்தாருன்னு வச்சுங்க, அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும், செகண்ட் அட்டாக் வந்துடும். அவர் பார்த்துட்டு ஐயோ 100 அவர் ஒரு பிரமாதமான வார்த்தை சொன்னார். அதாவது கல் பாறை உன் தலையில் ஊழ்ச்சினா அதுதான் சுக்குநூறாக உடையுமே ஒழிய உன் தலை உடையாதுன்னாரு. ஏன்னா வந்துக்கிறவன் ஐயப்பன் அப்படின்னு ஆரம்பித்து 100 வருஷம் வரல உன்னை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னாரு. எனக்கு உடனே 100 வருஷம் வரல புக் ஃபேர்லாம் நடக்குமா, அப்போலாம் நம்மளை கூப்பிடுவாங்களா, அப்புறம் நம்மளுக்கு சீசன் போயிட்டாரா, வேறு இப்போது யங்ஸ்டர்ஸ் வந்துட மாட்டாங்களான்னு நினச்சேன். அப்படியே பேசி முடித்து எல்லாமே பாசிட்டிவ், எதுவுமே ஒரு நெகட்டிவாக ஒரு வார்த்தையும் சொல்ல. எல்லாம் முடித்த உடனே நான் அடுத்த அதுதான் வாழ்க்கை. இவ்வளோ நேரம் நடந்தது இமேஜினேஷன் அல்லது ஃபிக்ஷன். அதுக்கப்புறம் பேச போகிற விஷயந்தான் லைஃப். நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஏங்க இப்படி கிளியை வச்சுனுங்க உட்காந்துக்கிறீங்கன்னு கேட்டேன். ஆமாம், அவர் சொன்னார், நான் சுரண்டேன் சார், தென்காசி கீழே இருக்குது, என் மனைவி இறந்துட்டாங்க, 15 வருஷம் ஆச்சு, 2 பொண்ணுங்க இருக்குது, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், வறுமையான வாழ்க்கை சார், உங்களுக்கு கிளி ஒரு நாள் ஐயப்பனை எடுக்கலையான்னு கேட்டேன். நம்மளுக்கு எடுத்தால் கூட நம்மளுக்கு விடியலை சார் அப்படின்னார். ரொம்ப நேரம் நானும் அவரும் அவரோட பேசினேன். இப்போ ஒரு கேள்வி கேட்டேன், இந்த கிளியை நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், பனை மரத்தில் ஏறுறாங்களா சார் பனை ஏறிகள், அவங்க தான் பொந்துலேருந்து கிளி குஞ்சை பிடிப்பாங்க, இவனை எனக்கு பிடிச்சி கொடுத்து 14 வருஷம் ஆச்சு. மனைவி இறந்த அடுத்த வருஷத்தில் அவர் கிளியை வாங்கியிருக்கார். 14 வருஷமாக இவனும் நானும் தான் நட்பாக எங்கேயாவது படுத்துக்கிறோம், எந்த பிளாட்பாரத்துலையாச்சும் படுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு குளிரில் நாங்கள் முடங்கிக்கிறோம். அவரோட வார்த்தை, நாங்கள் முடங்கிக்கிறோம். உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் ஜோசியம் பார்த்துட்டு எனக்கு 50ஓ 100ஓ கொடுப்பாங்க, அதில் கொஞ்சமும் செலவு பண்ணாத என் பொண்ணுங்க கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சுருக்கிறேன். நண்பர்களே, அந்த கிளி ஜோசியக்காரனுக்காகத்தான் உலகத்தில் உள்ள எல்லா எழுத்தாளர்களும் எழுதியிருக்கிறார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.